بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதர்கள் பல சோதனைகளை சந்திக்கிறார்கள். அந்த சோதனைகளில் உறவில்லாமல் வாழ்வது என்பது மிக பெரும் வலி. அதில் ஒரு மனிதன் ஒரு உறுதுணை இல்லாமல், அடைக்கலம் இல்லாமல் வாழ்கிறான் என்று சொன்னால் அது ஆக பெரிய துயரம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அது மாதிரியான வாழ்க்கையை பெற்றவர்கள், ஆளாக்கப்பட்டவர்கள், நிர்கதியானவர்கள், அவர்களை குறித்த, அவர்களுடைய வாழ்வை குறித்த வரலாறுகள் காலந்தோறும் பல நேரங்களில் அது பேசப்படுகிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இப்படியான மக்கள் வலிமிகுந்த வாழ்க்கையை வாழ்கிறார்களே, இவர்கள் என்ன நினைப்பார்கள்? யாராவது நமக்கு உதவ மாட்டார்களா? எவரிடமிருந்தாவது நமக்கு வழி பிறக்காதா என்ற விடிவை எதிர்பார்த்து வேதனையை சுமந்து பயணிக்கின்ற வாழ்க்கை முறை இருக்கிறது. அது ஆக மிகப்பெரிய நெருக்கடி என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அதாவது பலஸ்தீனத்துடைய போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். அந்த போருடைய உயிர்களுடைய அந்த பலி எண்ணிக்கையை ஐக்கிய நாடுகளுடைய சபை ஒரு நீதிபதியை கொண்டு விசாரணை குழு அமைத்தது. அந்த விசாரணை குழுவின் தலைவராக இந்திய நாட்டைச் சேர்ந்த முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி முரளிதர் என்பவர் தலைமை தாங்கினார். அவருடைய தலைமையில் தான் விசாரணை நடந்தது. அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை ஜூனுடைய இறுதியிலே, ஆகஸ்டுடைய முதல் வாரத்திலே வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு இஸ்லாமிய சமூகம் போரினால் பாதிக்கப்பட்டு, போருக்குள் தள்ளப்பட்டு எத்தனை மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் நிதர்சனமாக படித்திருக்கிறோம். அதை தாண்டி அந்த இஸ்ரேலிய கொடுங்கோலருடைய வழிமுறை என்னவாக இருந்தது என்பது அந்த ஆய்வறிக்கை ஐநா சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அன்பானவர்களே, அவருடைய பிரதான பணி என்னவாக இருந்தது என்பதை அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது என்றால், குழந்தைகளை அந்த மக்கள் தேடி தேடி கொலை செய்தார்கள். குழந்தைகளை அந்த கொடுங்கோலர்கள் தேடி தேடி கொலை செய்தார்கள் என்பதை அந்த அறிக்கை நமக்கு சொல்கிறது என்று சொன்னால், இஸ்ரேலுடைய அந்த இராணுவ நடவடிக்கைகளால் மக்கள் கொல்லப்பட்ட பொழுது எல்லோரும் கொலை செய்யப்பட்டார்கள், அதனால் குழந்தைகளும் இறந்தார்கள் என்பதாக ஏற்க முடியாது என்ற ஸ்டேட்மெண்ட் அதை சொல்கிறது. மாறாக அந்த மக்கள், பலஸ்தீனர்கள் குழந்தைகளை விட்டு வைத்தால் எதிர்காலத்தில் இந்த சமூகம் மீண்டும் உயிர் பெற்று எழுந்துவிடும், எழுச்சி பெற்றுவிடும் என்ற காரணத்தினால் குழந்தைகளை குறிவைத்து திட்டமிட்டு தாக்கி கொலை செய்தார்கள் என்பதை குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு விதத்தில் ஜெனோசைட், அதாவது இனப்படுகொலை சாதாரணமாக நடப்பதை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் குழந்தைகளுக்கு எதிரான இனப்படுகொலை என்பது மனித குலத்திற்கு எதிரான கடும் குற்றமாக கருதப்படுகிறது என்று சொன்னால், கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி, அது மிகப்பெரிய சமூகத்திற்கு எதிரான ஒரு பெரும் குற்றம் என்பதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், வார் கிரைம்ஸ் என்பது, போர் குற்றங்கள் என்பது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நடக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொண்டாலும், இவர்கள் கிட்டத்தட்ட 60,000, அவருடைய குறிப்புகளின்படி 60,000 80,000 நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 24,000 குழந்தைகள் மட்டுமே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி 30% குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவருடைய ஆய்வறிக்கை சொல்கிறது. இனியும் கட்டிடங்களுக்கு அடியில் எடுக்கப்படாமல்
கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அதற்குள் உண்டு. எடுக்கப்படாமல், ஜனாசா அடக்கப்படாமல் 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், இன்னும் கட்டிடங்களுக்கடியில் எடுக்கப்பட வேண்டியது இருக்கிறது என்ற செய்தி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுடைய உடல்கள் ஊனமாக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளில் பார்வை இழந்தவர்கள், கடுமையான காயமுற்றவர்கள், அதாவது முதுகுத்தண்டு மூளை தண்டு உடைக்கப்பட்டவர்கள், இவர்கள் உயிர் பிழைத்திருந்தாலும் தமது நோய்களாலும் அல்லது உறுப்புகளுடைய இழப்புகளாலும் அவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழவோ அல்லது அடுத்த தலைமுறை நோக்கி செல்லவோ முடியாது என்ற சூழ்நிலைக்கு அந்த அக்கிரமக்காரர்கள் தள்ளி இருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது. என்று சொன்னால் இதைவிட கொடூரம் என்ன தெரியுமா? குழந்தைகளை கொண்டு போய் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அங்கொழுது மின்சாரம் நிறுத்தப்பட்டு, மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பல மக்கள், பல குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த ஆய்வறிக்கை நமக்கு சொல்கிறது. என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அனாதைகளாக்கப்பட்டவர்கள், இந்த வலிமிகுந்த வாழ்க்கை இருக்கிறது, அந்த வலிமிகுந்த வாழ்க்கை ஆக கொடூரமானது. அத்துணை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தந்தை இழந்திருக்கிறார்கள், தாய் இழந்திருக்கிறார்கள், பட்டினி போட்டே கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த அறிக்கை நமக்கு சொல்கிறது. என்று சொன்னால் கடுமையான கட்டுப்பாடுகள், உணவிலும் குடிநீரிலும் மருந்திலும் எரிபொருட்களிலும் எல்லாவற்றிலும் கட்டுப்பாடுகளும் விதித்து அவை உள்ளே சேரவிடாமல் தடுத்து மக்களுக்கு கிடைக்காமல் செய்து குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு சொல்கிறது. என்று சொன்னால் அந்த ஆய்வறிக்கை இறுதியிலே ஒன்றை சொல்லி முடிக்கிறது. என்னவென்றால் இப்பொழுது எத்தனை குழந்தைகள் அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை குழந்தைகள் தாய் இல்லாமல் அல்லது பெற்றோரில் ஒருவரையோ அல்லது இருவரையோ இழந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது புள்ளி குறிப்புகளோடு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். 60,737 குழந்தைகள் அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். 60,737 குழந்தைகள், ஒன்று தந்தை இழந்திருக்கிறார்கள், இன்னொன்று தாய் இழந்திருக்கிறார்கள். அதுவும் ஆய்வு செய்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 60,737 குழந்தைகளில் 52,095 குழந்தைகள் தந்தை இழந்தவர்கள். தந்தை இழந்தவர்கள் 5,929 குழந்தைகள் தாய் இழந்தவர்கள். இவ்வளவு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2,713 குழந்தைகள் இருவரையும் இழந்திருக்கிறார்கள். 2,713 குழந்தைகள் இருவரையும் இழந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். என்று சொன்னால் இவற்றையெல்லாம் உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வல்லரசு நாடுகள் அவர்களுக்கு துணை போகிறார்கள். இஸ்லாமிய நாடுகள் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லாம் கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிற நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்தோம். என்று சொன்னால் ஐநா சபையில் அவை சமர்ப்பிக்கப்பட்டால் அது வெறும் அறிக்கைகளாக, வெள்ளை அறிக்கைகளாக தூங்கிக் கொண்டிருக்கும், அவ்வளவுதான். வேறொன்றும் அங்கே நடக்கப் போவதில்லை. என்றால் இந்த உலகில் தாய் தந்தை இல்லாத நிலையில் வாழ்வதற்கிறது. தாய் தந்தையரில் ஒருவரை இழந்து வாழ்வதை விட வலிமிகுந்த வாழ்க்கை நிச்சயம் இல்லை சகோதரர்களே. தந்தையுடைய அரவணைப்பு இல்லாமல், தாயுடைய பரிவில்லாமல் ஒரு குழந்தை வளர்ந்து ஆளாக இருக்கிறதே, அது ஆக மிகப்பெரிய கொடூரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் எங்கேயும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதற்கு உதாரணம், அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு உதாரணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மக்களுக்கு உணர்த்தியும் காட்டினான். அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை என்றாலும் கூட ஏன் அதை அல்லாஹ் பதிவு செய்தான் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை வலிமிகுந்தது என்ற காரணத்தினால். அல்லாஹ் தஆலா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உங்களை நாம் அனாதையாக நாம் கண்டெடுக்கவில்லையா என்று அல்லாஹ் ஏன் கேட்டான்? உங்களை நாம் அனாதையாக நாம் எடுத்து உங்களுக்கு புகலிடம் அளிக்கவில்லையா என்று ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டான்? அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே தந்தை இழந்த அல்லாஹ்வுடைய தூதர், பாதி அனாதையாகி பிறகு பிறந்த சில ஆண்டுகளிலேயே தன்னுடைய தாயையும் இழந்துவிட்ட காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையின் மூலமாக வளர்க்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் நாம் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். என்று சொல்லுகிற பொழுது தங்களுடைய பெற்றெடுத்த குழந்தைகளை தங்களுடைய கண்முன்னே கொல்லப்பட்டு துடிதுடிக்க இறந்து போவது அல்லது கைகால்கள் மற்றும் உறுப்புகளை முடமாக்குவது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சில மக்கள் வளர்கிறார்களே, சில குடும்பங்கள் வளர்கிறதே, தந்தை இல்லாமல் குடும்பங்கள் வளர்கிறதே. நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. வரலாற்றில் குர்ஆன் சுன்னாவில் நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு நினைவுக்கு வரும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, அவர்களுடைய தாயாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டளையை பிறப்பித்தான் என்பதை வரலாற்றில் நாம் படிக்கிறோம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மூசாவுடைய தாயாருக்கு சொன்னான், அல்லாஹ் தஆலா அது பாதுகாப்பு சிறந்த கைமாறு நாம் உங்களுக்கு தருகிறோம். எப்படி? நீங்கள் அதை பயப்பட்ட அந்த குழந்தை அல்லது கொல்லப்பட்டு விடும் என்று நீங்கள் பயந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், பேழையிலே வைத்து அல்லது ஆற்றிலே விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், பாதுகாப்பாக திரும்ப கிடைக்கும் என்று வாக்குறுதி அளித்த பிறகும் ஒரு தாயுடைய மனம் என்னவாக இருந்தது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். நாம் மூசாவுடைய தாயாருக்கு அவருக்கு உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் பாலூட்டி வளர்த்துக் கொள்ளுங்கள், ஆபத்து ஏற்படும் என்று பயந்தால் வஹைனா இலா உம்மி மூசா அன் அர்தீஹி ஃபைதா ஹிஃப்தி அலைஹி ஃபஅல்கீஹி ஃபில் யம்மி. அல்லாஹ் குறிப்பிட்டு நீங்கள் பயந்தால் நீங்கள் வளர்த்துங்கள், பாசம் காட்டுங்கள், அன்பு செலுத்துங்கள். நீங்கள் பயந்தீர்கள் என்று சொன்னால் அவரை ஆற்றில் எடுத்து விடுங்கள், அவருக்காக நீங்கள் என்ன செய்ய மாட்டாம், பயப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியும் வலா தகாபி வலா தஹஸனி இன்னா ரஅது இலைக வஜாஹிலுஹு மினல் முர்சலீன். அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தை யோசித்து பாருங்கள். ஏன் இதையெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்கிறான்? நீங்கள் பயந்தால் நீங்கள் எரிந்து விடுங்கள், அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். நிச்சயமாக நாம் என்ன செய்வோம், அவரை உங்களிடத்தில் திரும்ப மீட்டுக் கொண்டு வருவோம். உங்களிடத்தில் அந்த குழந்தையை நாம் ஒப்படைப்போம், அவரை நம் தூதர்களில் ஒருவராக ஆக்கி வைப்போம். இவ்வளவு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தும் அவர் என்ன செய்தார், பயந்தார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். தன்னுடைய குழந்தையை காணாது எப்படி பரிதவித்தார், ஆற்றிலே விடப்பட்டாய்விட்டது குழந்தை, ஆனால் அவர் எப்படி பயந்தார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிற செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். உம்மி மூசா, மூசாவுடைய தாயின் மனம் நொறுங்கியது. மூசாவுடைய தாயின் மனம் நொறுங்கியது. அவருடைய துக்கத்தால் அவர் வெறுமையாகிவிட்டார். அவருடைய துன்பத்தால் குழந்தை கைவிட்டு போய்விட்டது, திரும்ப கிடைக்கும், குழந்தை கைவிட்டு போய்விட்டது, அவர் வெறுமையாகி விட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த செய்தியை பதிவு செய்கிறான். மூமின்களில் நின்றவராக இருப்பதற்காக அவருடைய உள்ளத்தை நாம் ஸ்ட்ராங்கா ஆக்கலன்னு சொன்னா, அவர் உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்திருப்பார், அவர் ஆற்றில் விட்டதை மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிப்பு செய்திருப்பார். ஆற்றில் விட்டதை அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் ஆற்றில் விடப்படுது, அது வெளியில் சொல்லக்கூடாது என்று செய்தி உண்டு. ஆனால் அவருடைய உள்ளத்தை நாம் காப்பாற்ற விட்டால் என்ன நடந்திருக்கும், அலா கல்பிஹா லிதகூன மினல் முஃமினீன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவருடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தாவிட்டால் அவர் என்ன செய்திருப்பார், ஆற்றில் விடப்பட்டதை அவர் வெளிப்படுத்தி இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், மாத்திரமில்லை அந்த தாயுடைய உள்ளம் அடுத்து என்ன நடந்ததுங்கிறது அல்லாஹ் பதிவு செய்கிறான். இத்தனையும் செஞ்சு அவருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி மூசாவுடைய சகோதரிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த குழந்தையை பின்தொடர்ந்து செய்யுங்கள், ஆற்றில் போட்ட அந்த குழந்தையை பின்தொடர்ந்து செல்லுங்கள் என்று அவர் கட்டளையிட்டார். மாத்திரமல்ல, ஃபிரௌனுடைய ஆட்கள் அவரை காணாதபடி தூரத்தில் இருந்து அந்த குழந்தையை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இத்தனை வரலாறுகளை அல்லாஹ் பதிவு செய்திருக்கான். யோசித்து பாருங்க. அதாவது அவர் ஓரத்தில் நின்று அவர் கண்காணித்துக் கொண்டிருந்தார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்தியாக சொல்கிறான் என்று சொன்னால், எந்த குறையும் இல்லாமல் நாம் உங்களுக்கு உங்களுடைய குழந்தையை மீட்டு தருவோம் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்ட குழந்தையை காணாமல் போன காரணத்தினால் மூசாவுடைய தாய் பரிதவித்தார் என்று சொன்னால், யோசித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. அந்த குழந்தையுடைய நிலைமையை நாம் குழந்தைகளுடைய நிலைமை, அந்த குழந்தையுடைய சூழல், அனாதைகளாக்கப்பட்ட அந்த குழந்தைகளுடைய சூழல், ஏவுகணையோட தாக்குதலுக்கும் கட்டிடங்களுடைய இடிபாடுகளுக்கும் இடையே பிணமாகவும் பாதி உயிராகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த குழந்தைகளுடைய தாய்மார்களுடைய வலி எப்படி இருக்கும், அந்த குழந்தைகளுடைய வலி எப்படி இருக்கும், அந்த குழந்தையுடைய வேதனை இந்த உலகம் கண்டறிந்திருக்கிறதா என்று சொன்னால் யோசியுங்கள் சகோதரர்களே. இது வலி மிகுந்த வாழ்க்கை. அல்லாஹ் இதையெல்லாம் நம் கண் முன்னால் காண செய்திருக்கிறான். இவையெல்லாம் நம்மை பார்க்க வைத்திருக்கிறான். இதிலிருந்தெல்லாம் நம்மை படிப்பினை வர வைத்திருக்கிறான். இந்த வலி மிகுந்த வாழ்க்கையை நாம் உணர வேண்டும், நமக்கு அது படிப்பினையாக ஆக்கப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. குழந்தை வளர்ப்பு என்பது அல்லது அனாதை குழந்தைகளுடைய சூழல் என்பது இன்றைக்கு ஆகப்பெரிய கடினமான செயல் என்று சொன்னால், சிங்கிள் பேரண்ட் என்று சொல்வார்களே, இந்த சிங்கிள் பேரண்ட் என்று சொல்லக்கூடியது ஆக
சவாலான ஒரு காரியம் என்பதை நாம் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், தனியாக குழந்தையை வளர்க்கிற ஆணாக இருந்தாலும் சரி, தனியாக குழந்தைகளை வளர்த்தெடுக்கிற தாயாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தில் அவர்கள் பல்வேறு சவால்களை சந்திக்கிறார்கள் என்பதை யாரெல்லாம் அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அப்படியான வாழ்க்கை முறை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்கள். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்கள் இறந்து விட்டாலோ அல்லது உறவு முறிந்து விட்டாலோ, இருவரும் பிரிந்து விவாகரத்து பெற்று போய்விட்டாலோ, அந்த குழந்தைகளுடைய நிலையை யோசித்து பாருங்கள். போரினால் பாதிக்கப்பட்ட அனாதைகளாக்கப்பட்ட குழந்தைகள் ஒருபுறம், தாயும் தந்தையும் குடும்ப உறவால் சீர்கேடுகளால் பிரிந்து போகின்ற சூழல் ஒருபுறம், கணவனும் மனைவியும் சண்டையிட்டு போவதால் அதை கண்முண்டால் பார்த்து கொண்டிருக்கிற குழந்தைகளுடைய நிலை ஒருபுறம். யோசியுங்கள் சகோதரர்களே, ஒரு குடும்பத்துடைய பிரச்சனை சமீபத்தில் பேசுகின்ற பொழுது நாம் யோசிக்க வேண்டும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது 3 வயதுடைய அந்த குழந்தை சொல்கிறது, நீங்கள் தான் நேற்று முன்தினம் அல்லது 2 நாட்களுக்கு முன்னால் இருவரும் சண்டையிட மாட்டீர்கள் என்று பேசிக் கொண்டிருந்தீர்களே, இப்பொழுது மறுபடியும் சண்டையிடுகிறீர்களே, எங்களுடைய நிலை என்ன என்று ஒரு 3 வயது குழந்தை கேட்கிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியான சூழலை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிற பாடம் என்ன என்பதை யோசிக்க வேண்டும். ஆண் இல்லாமல் ஒரு பெண் ஒரு குழந்தையை வளர்த்தால் தாயாக மட்டுமன்றி அந்த குழந்தைக்கு தந்தையாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆண் தந்தை மட்டுமின்றி தாயாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பெற்றோர்கள் இப்படியான குழந்தைகள் எப்படியான வலிமிகுந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். தந்தையும் தாயும் இருந்து குழந்தைகள் வளர்கிறார் என்று சொன்னால் அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்பதில் நாம் யோசிக்க தலைப்பட்டிருக்கிறோம் சகோதரர். இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்கள், அவருடைய தாயார் கணவனை இழந்து தன்னுடைய மகனோடு ஒற்றை நபராய் வறுமையிலே வாழ்ந்து ஷாஃபி ரஹிமத்துல்லா அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய முஹத்திஸாக, மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுநராக, மிகப்பெரிய குர்ஆனிய சுன்னா ஞானம் பெற்றவராக அவரை மாற்றினார் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே ஷாஃபி ரஹிமுல்லாவுடைய தாயாரிடத்திலே அந்த குழந்தையை வளர்க்கிற பொழுது அவரிடத்தில் இருந்தது, வரலாறு சொல்லுகிறது, ஒரே ஒரு துணியை தவிர அவரிடத்தில் வேறு எந்த செல்வமும் இருக்கவில்லை என்று சொல்லுகிறது. ஒரே ஒரு துணி, ஒரு அகன்ற துணியை தவிர வேறொன்றும் அவரிடத்தில் இருக்கவில்லை. அந்த துணியை விற்று அதில் கிடைத்த திர்ஹமை வைத்து அதிலிருந்து பொருளாதாரத்தை சிறிது சிறிதாக சேகரித்து தம்முடைய மகனை அறிவு வர வெளியூருக்கு அனுப்பி அந்த குழந்தையை மிகச்சிறந்த கல்விமானாக மாற்றி எடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லாமல் அழுத சம்பவங்கள் பல உண்டு என்று ஷாஃபி ரஹிமுல்லா அவர்கள் சொன்ன செய்தி வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அன்பானவர்களே நாம் யோசிக்க வேண்டும். கற்றுக்கொள்ளுகிற நேரத்திலே எழுதுவதற்கு எந்த பொருளும் இல்லை, காகிதம் வாங்குவதற்கு கூட அவருக்கு சூழல் இல்லை. ஒட்டகத்தின் எலும்புகளில் எழுதி வைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் மகன் படுகிற சிரமங்களை எல்லாம் பார்த்து ஷாஃபி ரஹிமுல்லாவுடைய தாயார் அவருடைய கல்வி தேவைக்காக வேண்டி தெருவோரத்தில் கிடக்கின்ற காகிதங்களை எல்லாம் பெருக்கி கொண்டு வந்து அதற்காக வேண்டி பழைய காகிதங்களை ஒன்று சேர்த்து இவ்வளவு முயற்சி எடுக்கப்பட்டு அவர் கல்வி கற்றார்கள் என்பதையெல்லாம் வரலாறு அவருடைய வாழ்க்கை சரிதத்திலே எழுதி வைத்திருக்கிற காட்சி நமக்கு முன்னால் வந்து போகிறது என்று சொன்னால், அன்பானவர்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அனாதைகளாக வாழ்வது என்பது, அல்லது தாய் தந்தையர் ஒருவரையோ அல்லது இருவரையோ இழந்து வாழ்வது என்பது, ஒற்றை பெற்றோரா இந்த மக்களிடத்திலே வாழ்க்கை முறை என்பது ஆக கடுமையானது, வலி துயரமானது. அனாதைகளை, இல்லாதவர்களை நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனாதை என்ற வார்த்தை 22 இடங்களுக்கு மேலாக பயன்படுத்துகிறான் குர்ஆனிலே. 22 இடங்களுக்கு மேலாக அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். எத்தீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர். உலகத்தில் மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கையில் 6.5% மக்கள் அனாதைகள். உலகத்துடைய மொத்த மக்கள் தொகையில் எண்ணிக்கையில் 6.5% மக்கள் அனாதைகள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அதனால் தான் இஸ்லாம் அனாதையுடைய வாழ்க்கை முறை இந்த உலகத்திற்கு சொல்கிறது. அனாதை குறித்த
புள்ளி விவரங்களை நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், உலகத்தில் போரில் எடுத்துக்கொண்டால் எஞ்சுவது, போருடைய முடிவில் கிடைப்பது நிராதரவாய் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகள் மாத்திரம்தான் என்பதை அந்த ஆய்வு நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியான மக்களுக்கு உதவி செய்வது என்பது, அப்படியான ஏழைகளை அனாதைகளை எடுத்துக்கொள்வது என்பது, அப்படியான மக்களை அரவணைப்பது என்பது, அப்படியான மக்களுக்கு அன்பு காட்டுவது என்பது, அப்படியான மக்களுக்கு கற்கின்ற இடத்திற்கு உதவி செய்வது என்பது எல்லாம் இஸ்லாம் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிற, இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிற ஆக மிகச்சிறந்த நற்செயல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகில் பைபிள் அதிகமாக அச்சிடப்படுகிறது. பைபிளுக்கு அடுத்து உலகத்தில் ஒரு புத்தகம் விற்பனையானது என்று சொன்னால் அவர்களுடைய கணக்கின் அடிப்படையில் ஆன் பிராங்க்லின் என்ற ஒரு புத்தகம் உலகத்தில் வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது. ஆன் பிராங்க்லின் என்ற புத்தகம். இந்த புத்தகத்துடைய கருத்து என்னவென்று சொன்னால், போரிலே சிக்கி அனாதரவான ஒரு சிறுமியுடைய நாள் குறிப்பு தான். போரில் தந்தையும் தாயையும் இழந்து அனாதையாக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய வாழ்க்கை எப்படி கடந்து போனது என்ற ஹிஸ்டரி தான் உலகத்தில் இரண்டாவது மிகப்பெரிய ரெக்கார்டை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு இடங்களிலும் போர் நடக்கின்ற பொழுது, அது ஆப்கானாக இருந்தாலும் சரி, சிரியாவாக இருந்தாலும் சரி, இன்னொரு இடங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்திலும் ஆப்கானுடைய போரை எடுத்துக்கொண்டால் அந்த 30 வருட போரில் 2 மில்லியன் குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் ரஷ்யா ஆப்கான் போரை எடுத்துக்கொண்டால் 6 லட்சம் மக்களுக்கு தெருதான் வீடு. 6 லட்சம் மக்களுக்கு தெருதான் வீடு என்றால் அல்லாஹ் நம்மை எந்த அளவிற்கு வாழ வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் அவனுக்கு சுக்குரு செய்யும் பொழுது, அவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது நீங்களும் நானும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் லஇன் ஷக்கர்தும் வலஸீதன்னக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு தேவைகளை அதிகமாக்கி வைப்பான், உங்களை வசதி வாய்ப்போடு வாழ வைப்பான் என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான காரியங்கள், அதாவது 6,50,000 குழந்தைகள் இந்த சிரியாவுடைய போரில் 6 லட்சம் குழந்தைகள் என்ன செய்யப்பட்டார்கள்? அனாதைகள் ஆக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், 16 வயது வரை அந்த குழந்தைகளை அரசு ஏற்று அதனுடைய செலவுகளை கொடுக்கிறது என்று சொல்கின்ற பொழுது, 16 வயதை தாண்டி அந்த குழந்தைகளுக்கு ஆதரவில்லாமல் விடப்படுகிறார்கள். 10% குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். 20% குழந்தைகள் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். 40% குழந்தைகள் வீடற்றவர்களாக, வறியவர்களாக மாறி போகிறார்கள் என்பதையெல்லாம் அந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க வேண்டும். 2020ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி சொல்லுகிறேன், 14.5 கோடி 14.4 கோடி அனாதைகள் இந்த உலகத்தில் உண்டு என்று சொல்கிறார்கள். ஆசிய பெருக்கண்டத்தில் மாத்திரம் 8,76,00,000 அனாதைகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் 2 மில்லியன் அனாதைகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். லத்தீன் அமெரிக்க மற்றும் கரீபியனிலே 10 மில்லியன் அனாதைகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். யூரோப் மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் 7.5 மில்லியன் அனாதைகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் ஒவ்வொரு 14 நொடியிலும் ஒரு குழந்தை அனாதையாக ஆக்கப்படுகிறது. 14 செகண்ட்ஸ், 14 நொடியில் ஒரு குழந்தை அனாதையாக்கப்படுகிறது. 2 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு குழந்தை கொலை செய்யப்படுகிறது என்பதெல்லாம் இந்த ஆய்வு குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்று சொன்னால், அன்பானவர்களே, அனாதையுடைய விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆதரவில்லாத மக்களுடைய விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறானே, சில விஷயங்களை நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள் என்று சொல்லி செய்தியை சொல்லுவான். ஒரு 12 விஷயங்களை அல்லாஹ் தஆலா யஸ்அலூனக என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். அப்படி பயன்படுத்துகிற அந்த 12 விஷயத்திலே எது ஒன்று? அனாதை விஷயத்தும் ஒன்று. வயஸ்அலூனக அனில் யதாமா, நபியே அனாதையை பற்றி உங்களிடத்தில் கேள்வி எழுப்புகிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், குல் இஸ்லாமும் கைரும் வன் துகாலிதூனும் இஹ்வானுக்கும் வல்லாஹு யஅலமுல் முஃப்ஸிதூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அனாதைகளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள், அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது ஆக சிறந்தது என்று நபியே அவர்களுக்கு கூறிவிடுங்கள். அது மாத்திரமல்ல, வலவுஷா அல்லாஹ், அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அவர்களோடு கலந்து வாழ்ந்தால் அவர்கள் உங்களுக்கு சகோதரர்கள்,
அவர்கள் உங்களுக்கு உறவு முறையில் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் ஊடாக நமக்கு பதிவு செய்கிறார் என்று சொன்னார். யார் அவரிடத்தில் கவனமற்று இருப்பார்கள்? தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். அரைச்சல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். எவனெல்லாம் மோசமானவனோ, எவனெல்லாம் நாளை மறுமையை புறக்கணிக்கிறானோ, எவனெல்லாம் மறுமையை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறானோ, அந்த மக்கள் தான் என்ன செய்வார்கள்? இப்படியான மக்களை புறக்கணிப்பார்கள், இப்படியான அனாதைகளை கண்டும் காணாமல் கடந்து செல்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்யுங்கள்? அனாதைகளை, அந்த மனிதனுடைய குணத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்கள் அனாதைகள் விஷயத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளவே மாட்டார்கள். கல்லாபல் துக்ரிமூனல் யதீம். அவங்க என்ன செய்வார்கள்? புறக்கணித்து சென்று விடுவார்கள். அவர்கள் அந்த விஷயத்தில் பேசப்பட்டால் அவர்கள் கண்டும் காணாமல் சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான வரலாற்றை நமக்கு சொல்லுகிறான். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய குழந்தை அனாதையாக்கப்பட்டதே. அப்படி அனாதையாக்கப்படுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் போட்டி போட்டார்கள் என்ற செய்தியை நமக்கு சொல். ஒரே மகள் அமாரா, ஒரே மகள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரே மகள் அமாரா. அவர்கள் அந்த குழந்தையுடைய வளர்ப்புக்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சரி, இன்னவர் சஹாபாக்களும் சரி, நான் நீ என்று சொல்லி போட்டி போட்டார்கள். யார் எடுத்துக்கொள்வது என்று சொல்லக்கூடிய கடும் போட்டிக்கு பிறகுதான் என்ன செய்யப்பட்டது? அந்த குழந்தையோடத்தில் ஒப்படைக்கப்பட்டது என்று சொன்னால், குழந்தைகளை கொலை செய்து மண்ணில் புதைத்த மக்கள் தானே அவர்கள். அவர்களைத்தானே அல்லாஹ் மாற்றினான், அவர்களைத்தான் இந்த சூழலுக்கு கொண்டு வந்து நிறுத்தினான் என்பதை நாம் வரலாறு பார்க்கிறது என்று சொன்னால், எனக்கு கிடைக்காதா உங்களுக்கு கிடைக்காத என்று சண்டையிட்ட அந்த 3 சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அவகாசத்தை எடுத்துக்கொண்டு, அது அலி ரலியல்லாஹு இருந்தாலும் சரி, ஸைத் இப்னு ஹாரிஸாவாக இருந்தாலும் சரி, ஜாஃபர் இப்னு அபூ தாலிபாக இருந்தாலும் சரி, 3 சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடந்த அந்த பாச போராட்டத்திற்கிடையில் அந்த குழந்தை ஒப்படைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே, அமாராயின் தந்தையின் சகோதரியின் மகள், அவரை வளர்ப்பதற்கு எனக்குத்தான் அதிக தகுதி என்றெல்லாம் பேசப்பட்ட வரலாறு நமக்கு முன்னால் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அப்படியான வழிமுறைகளை, அப்படியான மக்களை பார்க்கிற பொழுது, அது மாதிரியான குழந்தைகளை பார்க்கிற பொழுது, அப்படியான சூழல் சிக்கி தவிக்கிற குடும்பங்களை பார்க்கிற பொழுது, நாம் நம்முடைய பரிவை, நம்முடைய அன்பை எந்த சூழலிலால், அது ஆளாலோ அது பொருளாலோ நாம் உதவி செய்ய முற்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அனாதைகளை கண்டெடுக்கின்ற பொழுது, பார்க்கிற பொழுது, நாம் நம்முடைய குடும்பத்தில் வைத்து அதை வளர்க்க முடியாதா என்ற எண்ணம் நமக்கு தோன்ற வேண்டும். அதற்கான வழிமுறைகளை ஆராய வேண்டும் என்று சொன்னால், அனாதை குழந்தைகளை அரவணைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய சிறப்பை வழங்குகிறான் என்பதை வரலாறு பல இடத்திலே பதிவு செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இதற்கு பல ஆதாரங்களை வழிநெடுகிலும் நம்மால் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப நீங்கள் அந்த இடத்திற்கு வந்தால் அவர் ஒரு அனாதை தானே. அவர் ஒரு அனாதை என்ற அடிப்படையில் யோசித்து பாருங்கள். அவர் ஒரு அடிமை இடத்திலே, சுவைபியா என்று சொல்லக்கூடிய ஒரு தாய், சுவைபியா என்று சொல்லக்கூடிய ஒரு தாயிடத்திலே பால் குடித்து வளர்ந்தார்கள். அதற்கு பிறகுதான் அலீமா அந்த குழந்தை எடுப்பதற்கு யார் என்று கேட்கிற பொழுது யாருமே முன்வரவில்லை. ஏன்? அந்த குழந்தை எடுத்தால் அதற்கு பால் ஊட்டினால் யார் பொருளாதாரம் தருவார்? யார் அந்த குழந்தைக்கு வருமானத்தை பெற்று தருவார்? யாரும் இல்லை என்று சொல்லுகிற பொழுது, நபி அவர்களுக்கோ தந்தை இல்லை, தாயும் இல்லை, யாரிடமிருந்து பொருளாதாரத்தை பெற்றுக் கொள்வது என்ற காரணத்தினால் யாருமே எடுக்க முன்வராமல் போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, அது வலிமிகுந்த வாழ்க்கை, அது வலிமிகுந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எந்த மக்கள் எல்லாம் அடைகிறார்களோ அந்த மக்கள் கண்டால் ஆறுதல் படுத்துங்கள், அவகாசம் கொடுங்கள், அன்பு பாராட்டுங்கள். அவர்களுக்கு இடையில் உங்களால் எந்த அளவிற்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு உதவி செய்யுங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு குழந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து அழுகிறது. 4 வயது நிரம்பிய குழந்தை, 4 வயது நிரம்பிய ஒரு குழந்தை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து அழுகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் அழுகிறாய் என்று சொல்லுகிற பொழுது, எம்முடைய தந்தை உஹதிலே ஷஹீதாகிவிட்டார். நம்முடைய தந்தை உஹதிலே ஷஹீதாகிவிட்டார், அதனால் நான் அழுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், நான் உனக்கு தந்தையாகவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உனக்கு தாயாகவும் இருந்தால் உனக்கு பரவாயில்லையா என்று கேட்டார்கள். நாங்கள் இருவரும் தாய் தந்தையாராக உனக்கு இருந்தால் உமக்கு போதுமா என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். உமக்கு அது மகிழ்ச்சியை தருமா என்று கேட்டார்கள்.
அந்த குழந்தை மகிழ்ச்சியோடு தலையசைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குழந்தையுடைய தலையை தடவி கேட்டார், உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார்கள். அந்த குழந்தை சொன்னது, என்னுடைய பெயர் புகைர். புகைர் என்று இந்த குழந்தை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இனிமேல் உன்னுடைய பெயர் புகைர் அல்ல, பஷீர். உன்னுடைய பெயர் பஷீர் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற நிலையில் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இறுதி காலகட்டத்தின் போது, அந்த வயதான காலகட்டத்தின் போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரவணைத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த குழந்தையுடைய நெற்றியிலே ஒரு வடு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வடுவை தடவி கொடுத்து துஆ செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அவர் பெரியவனாகி பெரிய நபராக மாறி அவர் சொல்லி காட்டுவார், அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய தலையில் அந்த இடத்தில் அந்த வடுவில் பிரார்த்தனை செய்து அதில் தடவி கொடுத்தார், இன்றைக்கு அந்த வடுவே என்னிடத்தில் இல்லை என்று அந்த நபர் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், பஷீர் பின் நுஅமான் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியான சந்தர்ப்பங்கள் அவகாசங்கள் எல்லாம் கிடைக்கின்ற பொழுது நாம் அன்பு பாராட்ட மறக்கக்கூடாது, அரவணைக்க மறக்கக்கூடாது, அவர் இடத்திலே நம்முடைய பரிவை காட்ட மறக்கக்கூடாது, சர்வசாதாரணமாக கடந்து போகின்ற சூழல் ஏற்படக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான வாழ்க்கை முறையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இமாம் இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு பள்ளியில் நுழைகிறார்கள். அப்படி பள்ளியிலே நுழைகின்ற பொழுது ஒரு 10 வயது சிறுவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். அந்த சிறுவனுடைய அந்த பேணுதலை, அந்த சிறுவனுடைய சூழலை எல்லாம் அவர் பார்க்கிறார்கள். அழகாக தொழுகையை நிறைவேற்றுகிறான், அழகாக இபாதத்து செய்கிறான். அந்த குழந்தையை பார்த்துவிட்டு பக்கத்தில் இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் போய் சொல்கிறார்கள், நீ அவனை அழைத்து நீ யாருடைய மகன் என்று கேட்கிறார்கள். அப்போ அந்த சிறுவன் சொல்கிறான், நான் ஒரு அனாதை, எனக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது என்று அந்த சிறுவன் சொல்கிறான். அப்போது இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹ் கேட்கிறார்கள், அப்போ என்னோடு வந்து விடுகிறாயா, நான் உன்னை வளர்க்கிறேன், என்னோடு வருகிறாயா என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற பொழுது, உன்னுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த சிறுவன் திரும்ப பார்த்து விட்டு, நான் வருகிறேன், ஆனால் ஒரு 5 விஷயங்கள் உங்களிடத்தில் கேட்க வேண்டும், 5 விஷயங்கள் உங்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, என்ன அந்த 5 விஷயங்கள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அந்த சிறுவன் பட்டியல் போட்டு சொன்னான், நான் பசியோடு இருக்கின்ற பொழுது எனக்கு நீங்கள் உணவளிப்பீர்களா என்று கேட்கிறான். இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக என்னால் முடிந்த அளவு நான் என்ன செய்கிறேன், உனக்கு உணவளிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். எனக்கு தாகம் ஏற்பட்டால் தண்ணீர் தருவீர்களா என்று கேட்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தருகிறேன் என்று சொல்கிறார்கள். எனக்கு உடை இல்லை என்று சொன்னால் எனக்கு நீங்கள் உடை தருவீர்களா என்று கேட்கிறார்கள். என்னால் முடிந்த அளவு நான் உடை அணிவிக்கிறேன். நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு சிகிச்சை அளிப்பீர்களா என்று கேட்கிறார்கள். இமாம் சொல்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டால் சிகிச்சை அளிப்பான், நான் நிவாரணம் அளிப்பது யார் தான், அல்லாஹ் தான் நிவாரணம் அளிக்கிறான் என்று சொல்கிறார்கள். 5வது நான் மரணித்து போனால் எனக்கு உயிர் தருவீர்களா என்று கேட்கிறான். நான் மரணித்து போனால் எனக்கு உயிர் தருவீர்களா என்று கேட்கிறேன். இமாம் சொல்கிறார்கள், பிறப்பும் இறப்பும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது, அது அல்லாஹ்விடத்தில் அல்லவா என்று சொல்லுகிற பொழுது இமாம் ஆழ்ந்து யோசிக்க வைத்து விட்டான் அந்த சிறுவன். அவன் திரும்ப சொன்னான், நீங்கள் எனக்கு நோய்வாய்ப்பட்டால் எனக்கு நிவாரணம் தர முடியாது, நான் மரணித்து போனால் எனக்கு உயிர் தர முடியாது, அப்படியானால் என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், விட்டுவிட்டால் உன்னை கவனிப்பவர் யார்? இந்த சிறுவன் திரும்ப பதில் சொன்னான், என்னை விட்டு விடுங்கள், என்னை எவன் படைத்தானோ, எவன் எனக்கு நேர்வழி காண்பித்தானோ, என்னை எவன் உண்ணவும் தாகம் தரிக்கவும் செய்தானோ, எனக்கு நோய் ஏற்பட்டால் எவன் எனக்கு நிவாரணத்தை வழங்குகிறானோ, அவன் எனக்கு எவன் நான் மரணித்து போனால் உயிர் கொடுப்பானோ அவன் என்னை பாதுகாப்பான் என்று அந்த சிறுவன் சொன்னான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இதை கேட்ட இமாம் இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹ் அவர் சொல்கிறார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் தவக்கல்து அலா கஃபா பில்லாஹி சுப்ஹானஹு. அவர் திரும்ப பதில் சொன்னார்கள், வணக்கத்திற்கு தகுதியானவன், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதும், அவனையே முழுமையான நம்பிக்கை வைப்பது என்பதும், அவனே எனக்கு போதுமானவன் என்பதும், அவனே பரிசுத்தமானவன் என்பதும், அதை நான் நிரூபணமாக நான் பார்க்கிறேன் என்று சொன்ன செய்தி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களை. எப்படியான பல மக்களை உலகத்தில் பல அறிஞர்களும் சரி பல மக்களும் பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படியான சூழலை நாம் பார்க்கிற பொழுது, அப்படியான சூழலை நாம் அனுபவிக்கிற பொழுது,
அப்படியான இடங்களில் நாம் போய் வருகின்ற பொழுது, அப்படியான பணிகளை செய்கின்ற மக்களை பார்க்கிற பொழுது, நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் அவர்களுக்கு கருணையும் அன்பையும் அரவணைப்பையும் பொருளாதாரத்தையும் வழங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப நம்மிடத்தில் சொன்னான். நபியே, உங்களை அனாதையாக கண்டெடுக்கவில்லையா? அலம் யஜிதுக யதீமன் ஃபஹாவா வவஜதக லாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஹனா. அல்லாஹ் நபியே, உம்மை அனாதையாக நாம் கண்டெடுத்து நாம் உம்மை அரவணைத்தோம். உம்மை வழி அறியாதவராக கண்டெடுத்து நாம் உம்மை நேர்வழி காட்டினோம். உம்மை வறுமையில் நாம் கண்டெடுத்து உம்மை தன்னிறைவுடையவராக ஆக்கினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா செய்திகளையும் நம்மிடத்தில் குறிப்பிட்டான் என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறையில், நம்முடைய சூழல், நம் குடும்பத்தாருடைய சூழல், உறவு முறையின் சூழல், சுற்றி இருப்பவர்களின் சூழல், இந்த சூழலில் இப்படியான அனாதைகளை பார்க்கிற பொழுது, சிறுவர்களை பார்க்கின்ற பொழுது, ஆதரவில்லாதவர்களை பார்க்கிற பொழுது, அப்படியான கல்வி இருக்கிற மக்களை பார்க்கிற பொழுது நாம் யோசிக்க வேண்டும், இவர்களுக்கு எந்த அடிப்படையில் நாம் உதவி செய்ய முடியும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரி, அல்லாஹ் தஆலா அப்படியான அரவணைப்பையும் பாசையும் அன்பத்தையும் இரக்கத்தையும் கருணையும் பரிவையும் உள்ளத்தில் தேக்கி வைக்கிற நன்மக்களாக சிறந்தவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمدلله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه والناس أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் நிறைய கடமைகளை, நிறைய பொறுப்புகளை, நிறைய பதவிகளை, நிறைய அதிகாரங்களை, நிறைய பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா வாரி வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான கண்ணியத்தை பெற்றிருக்கிறார்களோ அந்த மக்கள் அதுக்குண்டான பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வரும். அனாதைகளை யார் பராமரிக்கிறார்களோ, சிரமம் உள்ள மக்களை யார் பராமரிக்கிறார்களோ, அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அந்த செய்தி, நானும் அவர்களும் இப்படி இருப்போம் என்று சொல்லி 2 விரல்கள் காட்டப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். நானும் அவரும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இதை நாம் நினைவு கூற வேண்டும். எப்படியான நபர்கள் என்று சொன்னால், நானும் கரிந்து போன முகத்தையுடைய பெண்ணும் மறுமை நாளில் எப்படி இருப்பார்களோ இப்படி. நானும் கரிந்து போன முகத்தையுடைய பெண்ணும் மறுமை நாளில் எப்படி இருப்பார்களோ அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த ஹதீஸை பற்றி பேசுகிற யஸீத் இப்னு ஸரீஉ என்று சொல்லக்கூடிய சஹாபி, இந்த ஹதீஸை பற்றி சொல்லுகிற அவர் அந்த 2 விரல்களையும், ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், கரிந்து போன முகத்துடைய பெண் என்று சொன்னால் யார்? கணவனை இழந்துவிட்ட, குடும்ப பாரம்பரியமும் இருந்து, நல்ல அழகும் இருந்து, இறந்துவிட்ட தன் கணவனுடைய குழந்தைகள் அதிகமாக இருந்து, அந்த குழந்தைகளை பராமரிப்பதற்காக வேண்டி, அந்த குழந்தையை அரவணைப்பதற்காக வேண்டி தன் வாழ்க்கையை தியாகம் செய்கிறார்கள். திருமணம் செய்யாமல் அந்த குழந்தையை வளர்த்தி ஆளாக்கிறாளே அந்த பெண் என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதைகளில் எப்படியான அனாதை என்பதை கூட அங்கே விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான எண்ணங்களையும் கடினமான சிந்தனை இல்லாமல் இரக்கமுள்ள நல்ல எண்ணங்களை உடையவர்களாக மாற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படியான வாழ்க்கை முறை அல்லாஹ் தஆலா மரணிக்கும் வரை நம் அனைவர்களுக்கும் தந்துள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இன்றைய இந்த ஜுமாவுடைய வசூல் அல்மனார் மக்களுக்காக வேண்டி, இஃபுல் மதரசா மாணவர்களுக்காக வேண்டி எடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை செலவழிக்கிற அந்த மக்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை கலாமை மரணம் செய்வதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள், அந்த மக்களுக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களால் முடிந்த அளவு கொடுத்து உதவுங்கள். அந்த மக்களுடைய கல்வி,
விருட்சம் பெற்றால், அந்த மக்களுடைய கல்வி நாளைக்கு வியாபித்தால், அதன் மூலமாக பல மக்கள் அந்த குரானிய ஓசையை கேட்டு மகிழ்ந்தால், அதன் மூலமாக கிடைக்கிற நன்மை நாம் இருந்தாலும், நாம் மரணித்தாலும், மறுமையில் போய் நின்றாலும் அது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். சதகத்துல் ஜாரியா என்று நாம் பேசுகிறோமே, அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்குண்டான பூரிய பலனை தந்தருள்வான் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அதான் வந்து இல்மி வந்து அல்லாஹ் கூலி ஆதா வஸ்தஃபிருல்லாஹ் வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.